எங்களுடைய தலைவரை வந்து முதலமைச்சர் ஆக்க வேண்டியது அதுதான் எங்களுடைய முதல் வேலையா இருக்கு. நாங்க அதான் பண்ண போறோம்ன்றதை நீங்க சொல்றீங்க. பட் ஸ்டில் வந்து உங்களுடைய தேவை அப்படின்றது திமுகவுக்கு இருக்கு, காங்கிரஸுடைய தேவையும் திமுகவுக்கு இருக்கு. கூட்டா சேர்ந்து ஒரு தோழமை கட்சிகள் அப்படின்றதான் திமுகவும் சொல்றாங்க. சனாதனத்தை எதிர்ப்பதற்காகவே ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்றத நீங்க விட்டு கொடுக்குறீங்களா? காங்கிரஸ் அதை கேட்கும் போது நீங்களும் சேர்ந்து வலியுறுத்தினா அது சாத்தியமாகுமோ அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. அதுக்கு உங்க கருத்து என்ன? நாங்க கேட்கலன்றது வந்து நீங்க எப்படி முடிவு பண்றீங்க? ஒருவேளை காங்கிரஸ் கட்சியில இருக்கவங்க பேசுற மாதிரி இல்ல, காங்கிரஸ் கட்சியில இருக்கவங்க பேசுற மாதிரி எங்க கட்சியில இருக்கவங்க பொதுவெளியில பேசினா அது தெரிய வருமான்னு ஒரு நிலை இருக்குல்ல. இல்ல கண்டிப்பா அதுக்கான சூழல், அந்த கிளைமேட் நீங்க எப்போ எதை கேட்கணும்னு இருக்குல்ல. நீங்க வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்றது எந்த கிளைமேட்ல கேட்கணுன்றது இன்னைக்கு சூழல்ல வந்து அதுக்கு வந்து இன் பிரின்சிபல் ஒத்துக்கிற மனநிலை நாட் ஒன்லி டிஎம்கே, ஏடிஎம்கேவும் அதுக்கு இன் பிரின்சிபலா ஒத்துக்கிற மனநிலையில இல்லை. அவங்க இன் பிரின்சிபலா ஒத்துக்க முடியாத நிலையில இருக்கும்போது சூழல் வந்ததுன்னா அதற்கான நிலையை வந்து வலியுறுத்த வேண்டியது இருக்கும். ஒன்று, நீங்கள் வந்து மறுபடியும் இந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்றது வந்து இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கே ஒரு தாய்க்கா இருக்குது. உங்களுக்கு இன்னொரு செய்தியும் சொல்கிறேன். 80 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வந்து டிஎம்கே காங்கிரஸ் வந்து பெரிய ஸ்வீப் பண்ணாங்க. அதில் பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னென்னா 77 இன்னைக்கு நம்ம சொல்கிறோம்ல முரண்பட்டவங்கலாம் சேர்ந்துட்டாங்க, இன்னைக்கு ஓபிஎஸ் போய் இங்கே போய் சேர்ந்துட்டாருன்னு. 77 வந்து எமர்ஜென்சி காலகட்டத்தில் காங்கிரஸ் தலைவர்கள் பேசியதும் திமுக தலைவர்கள் பேசியதும் வந்து அவ்வளவு முரண்பட்ட நிலையில் பேசி ஒரு 2 வருஷத்துல வந்து 2 அலையன்ஸ் ஆகிறாங்க. அவ்வளோ ஜெல்லாகி பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்து 2 தொகுதி தான் வந்து அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றாங்க. மீதி எல்லாம் திமுக கூட்டணி தான் வெற்றி பெற்றாங்க. உடனடியாக வந்து அன்னைக்கு வந்து ஆர்டிகல் 356 பயன்படுத்தின எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. பின்னால தான் பொம்மை வழக்கெல்லாம் வந்தது. அப்போ உடனே அதிமுக அரசை கலைச்சாங்க, கூட்டணி வச்சாங்க. 117 காங்கிரஸும் திமுகவும் சரி பாதியா. அது எந்த மாதிரியான உளவியலா ஆகுதுன்னா, இப்போ இதுல என்ன நான் வந்து ப்ராக்டிக்கலா இதில் வந்து உடச்சி பேசணும்னா இதில் ப்ராக்டிக்கலா என்ன டிஃபிகல்ட்டின்னு சொல்றேன். இப்போ நாங்கள் வந்து ஒரு கட்சியை சார்ந்தவங்க, ஒரு கூட்டணி கட்சியை சார்ந்தவங்க இருக்காங்க. எந்த கட்சியை சார்ந்த கேடர்ஸாக இருந்தாலும் லீடர்ஸ் நினைக்கிற மாதிரி கேடர்ஸ் நினைக்க மாட்டாங்க. லீடர்ஸ் வந்து கூட்டணிக்கு வந்து ஒரு 10 தொகுதி கொடுக்கறதுன்றது லீடர்ஸ் தீர்மானிப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து எல்லாத்தையும் கணக்கு போட்டு. கேடர்ஸ் வந்து பர்டிகுலராக அந்த 10 தொகுதி எந்த தொகுதி கூட்டணிக்கு போதோ அங்கே இருக்க கேடர்ஸ் அதை அக்செப்ட் பண்ண மாட்டான். இப்போ ஒருவேளை கூட்டணி ஆட்சி தான் ஒரு கிளைமே முன் வச்சா இப்போ அதை ஒத்துக்கிறாங்க ஒத்துக்கலன்றது வந்து போஸ்ட் எலெக்ஷன் தான் வந்து நம்ம அதை பார்க்கணும். ப்ரீ எலெக்ஷனில் வந்து அதை சொன்னால் அது பொலிட்டிக்கல் ஃபார்ச்சுனையே பாதிக்குன்ற ஒரு மனநிலை தமிழ்நாட்டில் இருக்குது. மற்ற மாநிலங்களில் இல்லை. அது என்னன்னா கூட்டணி கட்சி, இப்போ கூட்டணிக்கு மந்திரி சபை அப்படின்னா வந்து ஒருவேளை கேடர்ஸ் வந்து நீங்கள் பிளேம் பண்ண முடியாது. அவங்க கட்சிக்காக தான் பார்ப்பாங்க. அந்தந்த கட்சியை சார்ந்தவங்க அந்த கட்சியை சாராதவங்க அந்த தேர்தலில் நிற்கும் பொழுது அவங்களோட இது எப்படி இருக்குன்னு தெரியாது, கோஆப்ரேஷன் எப்படி இருக்குன்னு தெரியாது. இதுவும் ஒரு காரணம். இது ரொம்ப முக்கியமான காரணம். அது இப்போ நீங்கள் வந்து இன் பிரின்சிபிள் நாங்கள் வந்து லீடர்ஸ் பேசுகிறோம், அதனால கேடர்ஸ் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களோட சென்டிமெண்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. அது ரொம்ப முக்கியம். நான் சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ 2 கட்சி வந்து கூட்டணி ஆட்சி தான் நான் டிக்ளேர் பண்ணேன். இப்போ பிஜேபியும் ஏடிஎம்கேயும் கூட்டணி ஆட்சி தான் டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா ஏடிஎம்கே நிற்கிற இடத்துல பிஜேபியினுடைய பார்ட்டிசிபேஷன் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? எப்படி நினைப்பாங்க? இல்லை பிஜேபி நிற்கிற இடத்துல ஏடிஎம்கேயோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆஸ் அன் அலையன்ஸு இவங்க நிறைய எண்ணிக்கையில் ஜெயிச்சாங்கன்னா, இல்லை இவங்க ஜெயிச்சாங்கன்னா, இந்த குறிப்பிட்ட நபர் ஜெயிச்சாருன்னா இவர் வந்து இதெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு கேடர்ஸ் மத்தியில். அதுவும் ஒரு காரணமா இருக்கும். கீழே ஒர்க் பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஒரு காரணமா இருக்கலாம். அதுதான் ரீசன் சொல்ல. இப்படி ஒரு நிலையம் இருக்கு. அதுல இந்த ஒரு ஃபேக்டரும் இருக்கு. அதுல திரும்பவும் இதுல பேசப்படக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்துட்டோம்னா இந்த பவர் தான். பவரை வச்சுதான் பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு. எந்த சூழல்ல அப்போ இந்த பவர் இருக்கணும், அதாவது கூட்டணி கட்சிக்குள்ள இந்த பவர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த சூழலா இருக்கணும்? ஏன்னா இந்த சூழல் வந்து அதுக்கான சூழல் இல்லைன்னு சொல்லி நீங்க சொல்லிட்டீங்க. அப்ப எந்த சுச்சுவேஷன் இருந்தா சரியா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்போ எல்லாத்துக்குமே வந்து அம்பேத்கர் சொன்னதுதான். அப்போ எஜுகேட்னு ஒரு வார்த்தை சொன்னார் இல்லையா? அப்போ இதை பற்றி புரிதல் வந்து எல்லா நிலையிலையும் வந்து கொண்டு போய் இதெல்லாம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் இதுதான். நீங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் கூட கூட்டணி ஆட்சிகள் மலர்ந்தது, இல்லை வந்து கூட்டணி ஆட்சி வந்ததுன்ற சொல்றாங்க இல்லையா? மத்தியில வந்தது, மற்ற மாநிலங்களில் வந்து அங்கெல்லாம் இன் பிரின்சிபிளாக வந்திருக்கா பாருங்க. இப்போ கம்யூனிஸ்ட் மட்டும் அதை வந்து இன் பிரின்சிபிளாக ஃபாலோ பண்ணுறாங்க. காரணம் என்னன்னா அவங்க இயல்பாகவே வந்து அவங்களுடைய ஐடியாலஜிலேயே வந்து அந்த மாதிரியான ஒரு பார்ட்டிசிபேஷனுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்குது. மற்ற பார்ட்டிஸ்க்கு இல்லை. நீங்கள் சென்ட்ரலில் கூட கவர்மெண்ட் அந்த மாதிரி கூட்டணி ஆட்சி வந்தது இப்போ வந்து ஒரு தடவை எஸ்டாப்ளிஷ் ஆன ஃபர்ஸ்ட் டைம் அவங்க உருவானதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா சிச்சுவேஷனாக தான் இருக்கும், ஐடியாலஜியாக இருக்காது. நம்பர்ஸ் இல்லை, அதனால கூட்டணி சேர்ந்தோன்னு இருக்கும். அதுக்கப்புறம் நம்பர்ஸ் வந்த பிறகு அதுக்கான ரெகனிஷனை கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே காங்கிரஸ் கூட்டணி மந்திரி சபையிலேயே 2004 2009 வந்து 2004 நம்பர்ஸ் இல்லை, 2009 ஓரளவுக்கு நம்பர்ஸ் வந்தது, அதனால கொடுத்தாங்க.
இங்கே அதை பற்றி நம்ம திருப்பி பேச வேண்டியது இருக்குன்ற நான் அது வந்து ஒரு பெரிய டாக்காக கொண்டு போனோம். ஆனால் அது வந்ததுனா தான் வந்து இயல்பாக வந்து நிறைய விஷயங்களை வந்து செய்ய முடியும். இப்போ நீங்கள் இன்னைக்கு வந்து 4 சட்டமன்ற உறுப்பினர் நாங்கள் உள்ளே போனோம். பவர் ஷேர்னு இல்லைனா கூட நாங்கள் வந்து அதிகாரத்தோட தொடர்புடைய நிலைகளில் நிறைய விஷயங்களை வந்து பண்ணியிருக்கோம். நான் சொன்னது மாதிரி SC/STக்கான செலவு செய்யக்கூடிய தொகைக்கான ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். இன்றைக்கி அது ஒரு பெரிய இது வந்து இந்த அரசாங்கம் அமைந்த உடனே வந்து ரொம்ப நாளாக வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்துக்காத விழிக்கன் கூட்டம் இல்லைன்னோ அதை வந்து கான்ஸ்டியூட் பண்ணாங்க. 1-2 நடக்கலனா கூட இப்போ தனிப்பட்ட முறையில் வந்து நான் வந்து ஒரு விஷயத்தை முன்னெடுத்தேன். பெல்ட் ஏரியான்னு சொல்லி சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய 25 மைல் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு வந்து பட்டா கொடுக்க முடியாமல் இருந்தது வந்து அது தொடர்ச்சியாக அசம்பிளியில் கொண்டு போய் ஒரு கேபினெட் மீட்டிங்கே போட்டு அதனால இன்னைக்கு வந்து பல லட்சம் பேருக்கு தமிழ்நாடு முழுக்க கிடைப்பதற்கான ஒரு கருவியாக இருந்திருக்கும். இதெல்லாமும் வந்து இந்த ஆட்சி அதிகாரத்தில் வந்து எங்களால் ப்ளே பண்ண முடிஞ்ச ஒரு சின்ன ரோலை வச்சு பண்ணோம். நீங்கள் சொன்னது மாதிரி அந்த மாதிரியான ஒரு சூழல் வரும்னு உங்களை மாதிரி நானும் எதிர்பார்க்குறேன். அடுத்த ஃபோட்டோ பார்த்துக்கலாம் சார். இந்த ஃபோட்டோவுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? இல்லை இது அதாவது கெட்டிங் கேரிட் அவேன்னுவாங்க இல்லையா, ஒரு சில நிகழ்வுகள் நடக்கும்பொழுது சமகாலத்தில் நடக்கக்கூடிய சூழலில் நான் சொல்கிற மாதிரி கேடர்ஸாக இருக்கவங்க வெவ்வேறு மீட்டிங் பார்க்குறாங்க, இல்லை வந்து தலைவர்களுக்கு வந்து எப்படிலாம் ஹானர் பண்ணுறாங்கன்னு பார்க்குறாங்க. அவங்க மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறதுக்காக செய்கிற விஷயங்களை வந்து நம்ம தவிர்க்க முடியும். எங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வருது, இந்துக்களின் வாக்குகளை பெறுவதற்காக தேர்தல் நேரத்தில் இதை பண்ணுறாங்களா, இது ஒரு ஸ்ட்ராட்டஜியா அப்படின்னு சந்தேகம் வருது. உங்களுக்கு அந்த சந்தேகமே வேணாம். இந்துக்கள் வாக்குல தான் நாங்கள் பெற்றே ஜெயிச்சிருக்கோம். இந்துக்கள் வாக்கு இல்லாமல் எப்படி ஒரு 3 முறை MP ஆக முடியும், 4 சட்டமன்ற உறுப்பினர் ஜெயிக்க முடியும்? அப்போ ஓட்டவங்களே அதை விடுங்க, கட்சியில் இருக்கிறவங்களாம் யாரு? அப்புறம் இந்துக்களுடைய வாக்குகள் வந்து வாங்குறதுக்கு தனியாக ஒரு எக்ஸசைஸ்லாம் ஒன்றும் தேவை கிடையாது. இல்லை பிஜேபி உங்க மேல ஒரு கேம்பெயின் பண்றாங்கல்ல, அதெல்லாம் இல்லை. அவங்க வந்து இப்போ பிரச்சனையே என்னன்னா, நாம வந்து இவங்க தான் இந்துக்கள் அவங்க தான் இந்துக்கள்னு யாரையும் நம்ம பார்க்கறது இல்லை. அவங்க வந்து அவங்களுக்கு யார் வந்து இந்துக்கள்னு சர்டிஃபை பண்ணுற ஏஜென்சியாக அவங்கள நினச்சிக்கிறாங்க. இப்போ இன்னொரு விஷயத்தையும் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வரோம். நீங்கள் வந்து நாங்கள் வந்து சனாதனன்றத ஒரு சனாதன் அந்த ஐடியாலஜியை வந்து மனுவை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கிறத நம்ம பார்க்குறோமே தவிர, ஆன்மீக சிந்தனை உள்ளவங்களோ வந்து கோயிலுக்கு போகிறவங்களோ இல்லை வந்து வழிபடுற நிலையில் இருக்கவங்களே நாங்கள் வந்து தவிர. இதை விட இன்னொரு செய்தி என்னென்னா, தலைவரோட ஊர்லேயே 2-3 கோயிலுக்கு வந்து அவரே முன்னின்று கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காரு. இப்போ சமீபத்தில் வந்து இங்கே அது வந்து என்னென்னா அவங்களோட உணர்வுகளை வந்து நம்ம மதிக்கிறதுன்ற நிலையில தான் நம்ம அதை பார்க்குறோம். நாம் வந்து இதுக்காக ஒரு தனியாக எக்ஸசைஸ்லாம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. எங்களுக்கு இருக்கிறவங்களே இந்துக்கள் தான் இருக்கிறாங்க, அது ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை. அவங்க சொல்கிற இந்துக்கள் இல்லை வந்து அவங்க இந்துக்கள்னு அவங்க கொடுக்குற டெஃபினிஷனு இந்துனா இதுன்னு அவங்க நினைக்கிற சிந்தனையில் இருக்கவங்கன்னா இல்லாமல் இருக்கலாம். அதனால் அதில் ஒன்றும் பெரிய இது இல்லை சார். இதுலேயே எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குது சார். அதிகார பகிர்வுன்றது விசிகாவோட கனவாக இருக்குது. சப்போஸ் திமுக ஆட்சி அமைச்சிருச்சு, அப்போ அடுத்த 5 ஆண்டுகளுக்கும் விசிகாவுக்கு இது கனவாக மட்டும்தான் இருக்குமா? இல்லை, அதிகார பகிர்வுன்றது கனவுன்றதை விட இட்ஸ் நாட் அ ட்ரீம். அது வந்து ஒரு ஐடியாலஜிக்கல் ஸ்டேட்டஸ் வரணும், எவால்வ் ஆகணுன்றது தான். ட்ரீம் வந்து எப்படி வேணா இருக்கலாம். ட்ரீமுக்கு வந்து ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்காது. இப்போ எனக்கு வந்து ஒரு பெரிய ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கணுன்றது ட்ரீம் இருக்குன்னா அதுக்கு என்ன ஜஸ்டிஃபிகேஷன் இருக்க போகுது? அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன். அதே வந்து நான் வந்து இந்த சொசைட்டி வந்து ஒரு அன்ஈவனாக இருக்கக்கூடாது, ஒரு ஈவனாக இருக்கணும்னு நினச்சினா அது வந்து ஒரு ஐடியாலஜிக்கல் ஸ்டேட். இப்போ பவர் ஷேர்ன்றது வந்து விசிகேக்கான்னு மட்டும் இல்லை. நீங்கள் அதனால தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், 2014 நாங்கள் முன் வச்ச முழக்கமே கூட்டணி ஆட்சின்னு ஒரு முழக்கத்தை நாங்கள் முன் வச்சோம். கூட்டணி ஆட்சின்னு முழக்கத்தை முன் வச்சு ஒரு கூட்டணியை கட்டினோம். அதோட நிலைமை என்னன்னு நீங்கள் பார்த்தீங்க. இப்போ நீங்களும் நானும் கட்சிகள் முடிவு பண்ணுறது மட்டுமே இதில் முடிவு கிடையாது. மக்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கும் வந்து இதில் இருக்குது. அதையும் நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கணும். மக்கள் வந்து இப்படி கூட்டணி ஆட்சி அப்படின்னா அந்த கவர்மெண்ட்ல வந்து சரியா பெர்ஃபார்ம் ஆகாதோ இல்லை சரியா டிரான்ஸ்ஃபர் ஆகாதோன்னு கூட நினைக்கலாம் மக்களுக்கு. அப்போ அதனால தான் மறுபடியும் சொல்கிறேன், இதை பற்றி ஒரு புரிதல் வந்து இப்போ நாம் வந்து இப்போ உங்கள் நிலையில் இருக்கவங்க ஓரளவுக்கு வந்து அரசியலை பார்க்கக்கூடியவங்கன்ற நிலையில இருந்து சில விஷயங்கள் வந்து சரின்னு தோணும். இது எல்லா நிலைக்கும் போனால் தான் வந்து அது ஒரு என்ன சொல்கிறது, அது வந்து மெட்டீரியலைஸ் ஆகும். அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம் நாங்கள் அதனால தான் அந்த கூட்டணி ஆட்சின்ற அந்த கான்செப்டே எடுத்தோம். நாங்கள் இல்லை, எனக்கு கிடைச்ச பர்சனல் அனுபவம் என்னென்னா, தலைவரோடு இருக்கும்பொழுது நிறைய கூட்டணியில் பங்கு பெறணும்னு கருத்துடைய கட்சிகளே வந்து இதில் வந்து ரொம்ப டவுட்டை வந்து ரைஸ் பண்ணாங்க. அது ஒரு பெரிய முயற்சி. அது கூட்டணி ஆட்சின்ற அந்த கருத்தை முன் வச்சு எடுத்த முயற்சின்றது பெரிய முயற்சி. ஆனால் அதுக்கு நேர்ந்த நிலை என்னன்றது நீங்கள் பார்த்தீங்க. அப்போ இந்த யதார்த்தமும் இருக்குன்றான். இது எங்களை மட்டுமே பிளேம் பண்ணி நீங்கள் கேட்குறீங்க, கொடுக்கல, அவங்க கொடுக்க மாட்டாங்க, நீங்கள் இருக்கிறீங்கன்ற கேள்வியை விட இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. இதை வந்து மாற்ற வேண்டிய நிலை இருக்குன்றதை நான் பார்க்குறேன். அடுத்த ஃபோட்டோ வேங்கை வயல் குடிநீர் தொட்டி. இதில் வந்து என்னென்னா தொடர்ச்சியாக ஒரு விஷயம் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள்.
வேங்கை வயலில் நடந்த கொடுமைன்றது வந்து மனித தன்மையே இல்லாத ஒரு செயல். அது வந்து யாருக்கு நிகழ்ந்திருந்தாலும், சமூகத்தினுடைய எந்த பிரிவினருக்கு நிகழ்ந்திருந்தாலும் அது வந்து மானுடத்திற்கு எதிரான ஒரு விஷயம். இல்லை, நான் என்ன கேள்வி முன்வைக்கிறேன்னா, இது நடந்த உடனேயே அதுக்கான ஆர்ப்பாட்டத்தை நடத்தின கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதுக்கு பிறகு அந்த இடத்துக்கு நானும் தோழர் ஷானவாஸ் அவர்களும் போயிருந்தோம். அப்போதான் நாங்கள் போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் வேற ஒரு டேங்க்ல இருந்து தண்ணி விட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் போய் பார்த்து நான் தான் சொன்னேன், தண்ணி அந்த டேங்க்ல இருந்து எடுக்கிறாங்க, இதே பைப் லைன்ல தானே அந்த பழைய தண்ணி வந்தது, அதில் தான் இவங்க யூஸ் பண்றாங்கன்னு பைப் லைன்லாம் உடனே மாற்ற சொல்லி எல்லாம் பண்ணோம். இதெல்லாம் ஒரு தகவல் செய்தியா சொல்றேன். தொடர்ச்சியா இந்த பிரச்சனை சட்டமன்றத்தில் நான் பேசியிருக்கேன். சட்டமன்றத்தில் நான் வந்து நீங்கள் கூட சொன்னீங்க இல்லையா, அது மாதிரி திமுக கூட்டணியில் இருக்கும் விமர்சனங்கள்னு சட்டமன்றத்திலே பேசி பதிவு பண்ணியிருக்கேன். இந்த என்சிஆர்பியில் வந்து நிறைய குற்றங்கள் இருக்குன்னா இப்போ புதுக்கோட்டை மாவட்டத்தை வந்து வன்கொடுமைகள் மாவட்டமாக அறிவிக்கணும்னு நான் பேசியிருக்கேன். இது அதிமுக பேசலை, அதிமுக கூட இருக்கவங்க யாரும் பேசல. இன்னும் சொல்ல போனால் அதிமுக அந்த பிரச்சனையை சட்டமன்றத்திலே எழுப்பல. எத்தனையோ விஷயங்களுக்கு வெளிநடப்பு பண்ணாரு எடப்பாடி பழனிசாமி. இது சம்பந்தமா எந்த விதமான போராட்டத்தையும் எதுவும் பண்ணல. அங்க வேற எந்த கட்சி இப்போ இன்னைக்கு கூட வந்து இந்த பிரச்சனை வரும்போது என்ன பண்றாங்கன்னா, இவங்க திசை திருப்பத்துக்காக விடுதலை சிறுத்தை கட்சியா அவங்க கூட இருக்கு, விடுதலை சிறுத்தை கட்சியா அவங்க. நான் என்ன கேட்கிறேன், விடுதலை சிறுத்தை கட்சி உங்க பார்வையில நாங்க வந்து இதுல ஒண்ணுமே பண்ணலன்னு கூட வச்சுங்க, நீங்க எல்லாருக்குமான கட்சின்னு தானே கிளைம் பண்றீங்க. நீங்க ஏன் ஒரு பெரிய போராட்டத்தை எடுக்கல? பிஜேபியோ அதிமுகவோ திமுகவை எதிர்த்து அவங்களுக்கான ஒரு ஸ்கோர் பண்றதுக்கான ஒரு சான்ஸ் தானே. இந்த நிமிஷம் வரைக்கும் ஏன் அவங்க செயல்பட மாட்டாங்க? அப்ப இதையே நீங்க பார்க்கணும் இல்லையா? அப்ப இதுல வந்து எலக்டோரல் பாலிடிக்ஸ்ன்றது வந்து இதுல வந்து ரொம்ப கலந்து இருக்கு. எலக்டோரல் பாலிடிக்ஸோட சோசியல் பாலிடிக்ஸை வந்து இவங்க வந்து கலக்குறாங்க. எல்லா கட்சிகள்லையுமே வந்து இந்த மாதிரியான சிந்தனை உள்ளவர்கள் வந்து இதை வந்து கொண்டு போறாங்கன்றது தான் யதார்த்தமான உண்மை. இல்லை, எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க ஜென்யூனா இல்லைன்னா இன்றைக்கும் அதில் பாதிக்கப்பட்டவர்கள் வேற யாருக்கிட்டையும் போல தலைவர் எழுச்சி தமிழர்கிட்ட தான் வந்து பார்க்குறாங்க. அப்போ பாதிக்கப்பட்டவங்களுக்கு தெரியாதா உண்மை? நாங்கள் தவறு பண்ணுறோம் இல்லை வந்து நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஆதரவாக இல்லை அப்படின்னா அவங்க எப்படி வருவாங்க? வேடிக்கை பார்க்குறவங்களாம் வந்து என்ன வேணால் பேசலாம். ஆனால் அந்த உரிய மக்கள் வந்து இன்றைக்கும் வந்து விடுதலை சிறுத்தை கட்சியை குறிப்பாக தலைவர் எழுச்சி தமிழர் நம்பி தான் இருக்காங்க. இது வந்து இது ஒரு பெரிய டிபேட்டபிள் கொஸ்டின். எப்போ ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஏதாவது ஒன்று வந்ததுனாலும் எதிர்நிலையில் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கேள்வி வந்து விடுதலை சிறுத்தை கட்சி என்ன பண்ணுச்சு, விடுதலை சிறுத்தை கட்சி பண்ணுறது இருக்கட்டும், நீங்கள் யாரு? நீங்களாம் யாரு? உங்களோட ரோல் இதில் என்ன? இல்லை எங்கள் ரோலை கேட்குறீங்க, நியாயம், ரைட்டு. இதில் ஏடிஎம்கேவோட ரோல் என்ன? இல்லை பிஜேபியோட ரோல் என்ன? இல்லை காங்கிரஸோட ரோல் என்ன? என்ன பண்ணீங்க நீங்கள்? ஏன் நீங்கள் அதை பற்றி எதுவுமே பேச மாட்டீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த விவகாரத்தில் எந்த அளவுக்கு நேர்மையாக நடந்து கொள்ள முடியுமோ, எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக நிற்க முடியுமோ, அதிலிருந்து இம்மி அளவும் பெசகாம தான் இருக்கும். இதை கடந்து நீங்கள் வந்து இன்வெஸ்டிகேஷன் ப்ரொசீஜரில் வந்து யாரும் வந்து போய் இன்வால்வ் ஆக முடியாது. அது கவர்மெண்ட்டாக இருந்தால் கூட சரி. நான் சொன்னது மாதிரி பியூரோக்ரஸியோட அந்த ஆக்டிவிட்டியில் வந்து அவங்க இன்வால்வ் ஆக முடியாது. அதனால இது அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். சார், இப்போ நீங்க ஏன் வந்து திருமாவளவன் வந்து எல்லாத்துக்கும் வந்து அவங்க என்ன பண்ணணும், அவங்க ஏன் இந்த கூட்டணியில இருக்கிறாங்க, இந்த சம்பவத்தை மையப்படுத்தி கேட்குறாங்கன்னு சொல்றீங்க. நான் வந்து திருமாவளவன் அவர்களை வந்து ஒரு அந்த சமூக தலைவராக பார்க்காம நான் ஒரு ஒட்டுமொத்தமான தலைவராக தான் நான் வந்து ஒரு கவனிக்கிறேன். ஆனால் இப்போ வந்து தலித் பாலிடிக்ஸ் அப்படின்னு வர்றப்போ திருமாவளவன் அவர்கள் அங்கே ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறாரு. தலித் சினிமான்னு வர்றப்பவும் அது நம்ம அங்கீகாரம் கொடுத்து அதை வந்து நம்ம நூற்று நோக்கி பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்து ஸ்டேட் அவார்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் ரஞ்சித் அவர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தார், இது எந்த அடிப்படையில் வந்து இந்த அவார்ட் கொடுக்குறீங்கன்னு சொல்லி. மாரி செல்வராஜ் அவர்களை ப்ரைஸ் பண்ணிட்டு ரஞ்சித் அவர்களை வந்து டீலில் விடுற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்குது. சார்பட்ட பரம்பரை மாதிரி ஒரு படம் வந்து ஸ்போர்ட்ஸ் ட்ராமா இந்தியன் சினிமாலே இல்லை அப்படின்றதான் என்னுடைய கருத்தா இருக்கு. அவருக்கு ஒரு ரெகக்னிஷன் வரல அப்படின்றத எப்படி புரிஞ்சுக்கணும்? அஸ் அ விசிகே ரெப்ரசன்டேட்டிவா நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, இது மாதிரியான இப்போ இந்த ஜூரிஸை செலக்ட் பண்ணுறது போகிறதெல்லாம் வந்து நீங்கள் இப்போ ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை இப்போ இன்றைக்கி வந்து வேற ஒரு இடத்துக்கு வந்து நகர்ந்துருக்கு. ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா சமூக ரீதியாகவே வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு தாக்கம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருந்தது. அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சி எல்லா மற்ற சமூகத்தை சார்ந்தவர்களும் வந்து அதில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி வந்தது. அதுக்கு அடுத்த நிலை என்னென்னா, நம்ம சொல்கிற தலித்துன்னு அடையாளப்படுத்தப்பட்ட சப்ரஸ்டு கிளாஸ்லேருந்து வரக்கூடியவங்களும் வந்து இன்றைக்கி வந்து கோல் வச்சிக்கூடிய ஒரு நிலை வந்திருக்கு. ஒன்று, இதை வந்து கம்யூனலாக பார்க்குறீங்க. ஜூரி செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே இது மாதிரியான நிலைப்பாடுகள் எடுத்திருக்காங்க.
ஜூரி செலெக்ஷன் மட்டும்தான் காரணமா இல்ல அவர் ஆளுங்கட்சியை நோக்கி பல கேள்விகள் வைக்கிறதுனால அவருக்கு இந்த நிலையா? நான் அப்படிதான் நான் பார்க்குறேன். நீங்கள் வந்து ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா சிவாஜி பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுத்து நடிச்சிட்டு இருந்த நேரத்தில் அப்போ வந்து பாரத்னு ஒரு பட்டம் கொடுத்தது வந்து எம்ஜிஆர் கொடுத்தாங்க. அவருக்கு வந்து நடிகர், சிறந்த நடிகர்லாம் வந்து முதலே கொடுத்துருவாங்க. சிவாஜிக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு முதல் முறையாக தான் கிடைச்சதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அதுதான் காரணமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அப்படி அது இருந்ததுன்னா, அப்படி அந்த மாதிரியான ஒரு பாகுபாடு இருந்ததுன்னா நிச்சயமாக வந்து அது வந்து கண்டிக்கத்தக்கது. அதில் வந்து எந்த மாற்றம் இல்லை. அப்படி ஒரு சூழல் வந்ததுன்னா விடுதலை கட்சி எப்போவுமே அதை வந்து எதிர்க்கிறதுக்கு தயங்க போகிறதில்ல. இன்னொன்று நீங்கள் வந்து சொன்னீங்க, நீங்கள் இல்லை, பொதுவாகவே இன்னைக்கு அந்த பார்வை வந்து தலைவர் எல்லாருக்குமான தலைவர்ன்றது அவருடைய செயல்பாடுகள் மூலமாக வந்து அவர் ஆரம்பத்துலேருந்து அப்படி தான் இருக்கார். இன்னைக்கு வந்து லைம் லைட்டுக்கு வந்திருக்கக்கூடிய விஷயங்கள் வேறு. அவர் முதலையாக எம்பியை எலெக்ட் ஆனப்போ 2009 என்ன பண்ணார்னா, அவர் தான் ஓபிசிஸ்க்கான கிரீமி லேயர் லிமிட்டை ஏற்றணும்னு பேசினார். அப்போ மன்மோகன் சிங் வந்து 6 லட்சத்துலேருந்து 8 லட்சமாக மாற்றினார். அதனால் அப்படி இருந்ததுன்னா அது கண்டிக்கப்படக்கூடியது தான்.